ங்களா இப்போ நீங்கள் தூய்மை பணியாளருக்கு வேலை கொடுங்கன்னா பணம் இல்லைன்றீங்க, பகுதி நேர ஊழியரை நிரந்தரப்படுத்துறங்கன்னா வேலை இல்லைன்றீங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்கன்னா ஃபண்டு இல்லைன்றீங்க. இப்போ இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் ஒவ்வொரு பேப்பரையும் எடுத்து பாருங்கள். கடந்த ஒரு மாதமாக விளம்பரங்கள் எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது ஒரு சேமிப்பு பண்ணோமா வேணாமா, சிக்கனம் பண்ணோமான்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணோமா வேணாமா? கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கூடிக்கிட்டே போகுது. அதுவும் விளம்பரங்கள் பாருங்கள். இது இது இன்னும் பல மாதங்களுக்கு தொடரும். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்ற வரைக்கும் இவங்க விளம்பரத்தை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. எஃப்எம்ல, டிவியில், பத்திரிகையில். இதெல்லாம் யார் பணம்னு நினைக்கிறீங்க? விளம்பரம்ன்றதை தாண்டி இல்லை இவ்வளோ பணம் கோடி நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டு கடன் வச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இதெல்லாம் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு 50 ரூபா வருமானம் வருது, ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணால் பிரச்சனை இல்லை. நீங்களே 100 ரூபா கடனில் உட்காந்துட்டு வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் நான் இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, உங்களுக்கு செய்வதற்கான ஒரு கம்ஃபர்டபுளே இல்லையே.